நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக உங்களிடையே பேசுகிறேன். கோர்ட்டால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டு கோர்ட்டால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று இந்திய அளவிலே பல்வேறு கட்சிகளும் கோரி வருகின்றன. இன்றைக்கெல்லாம் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் வரைதான் தேர்தலில் நிற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் தேர்தலில் நின்று கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் குற்றவாளிகளுக்கு ஒரு முறை அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டாலே அவர்களுக்கு நிரந்தரமாக தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிப்பதற்கான சட்ட திருத்தங்களை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த தமிழகம் சுதந்திர போராட்டத்திலே பல வீரர்களை, பல தன்னார்வமிக்க, சுயநலமில்லாத தியாக சீலர்களை எல்லாம் தந்த பூமி இது. அமரர் வ.உ.சி. ஐயா அவர்கள் இந்த தமிழினத்தின் பெருமை காக்க சுதேசி கப்பல்களை, தன் சொத்துக்களை எல்லாம் விற்று 2 கப்பல்களை வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் கப்பல் வணிகம் புரிந்தார் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தியாக செம்மல்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த நாட்டிலே தியாகிகளுக்கும், நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கும், மக்களுக்காக சேவையாற்றுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் எதற்காக கோர்ட்டால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அரசு பதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த ஒரு சமுதாய அநீதியை எதிர்த்து மாணவர்களும் இளைஞர்களும் இதற்கான ஒரு ஒருமித்த குரலிலே இந்த அரசுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலத்திலே அரசியல் என்பது தூய்மையானதாகவும், லஞ்சம் ஊழல் இல்லாததாகவும், மக்களுக்கு முழுமையாக சேவையாற்றக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அந்த ஒரு நியதிக்கு உட்பட்டு, அந்த ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை நாம் அரசியலிலே கடைபிடிப்பதற்காக இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் நாளைய எதிர்கால சந்ததியினருமான அவர்கள்தான் ஒன்றுபட்டு நின்று ஒரே குரலிலே இது போன்ற ஒரு நல்ல சீர்திருத்தங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை எல்லோரையும் நாம் தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம்.